இங்க புதுசா ஸ்கூல்ல சேர்ந்த ஒருத்தவன் சாப்பிடலான்னு அவனோட லஞ்ச் பாக்ஸை திறக்கிறான். அதுல இருக்கிற லெக் பீஸை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு ரைஸை மட்டும் சாப்பிடுறான். இப்படின்னா இருக்கும் போது இந்த கிளாஸ்ல இருக்கிற புள்ளி பண்றவனுங்க வலுக்கட்டாயமா எல்லார் சாப்பாடையும் சாப்பிட ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம சாங் பிளேட்ல இருக்கிற சிக்கனை பார்த்ததும் அந்த சிக்கனை எடுத்துட்டு போய் முன்னாடி போய் மூவ் வாக் பண்ணி காட்டுறான் எல்லாரும் முன்னாடியுமே. ஆக்சுவலா சாங் சின்ன வயசுல இருந்தே இந்த புள்ளி பசங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பான். அதனால இந்த தடவையும் நம்ம இப்படியே இருந்துடக்கூடாதுன்னு வேகமா அந்த புள்ளிட்ட போய் அந்த சிக்கன் லெக்க புடுங்கிட்டு வந்துடுறான். அங்க இருக்கிற யாருமே இவன் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்த்திருக்கவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் விட்டு இவன் வெளியில வரப்ப அந்த புள்ளி பசங்க இவனை அடிக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்ததும் சாங் வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். இவனை பிடிக்கிறதுக்காக இந்த புள்ளி பசங்களும் வேகமா ஓடுறானுங்க. அந்த புள்ளிஸ்ல ஒருத்தவன் ஒரு ஸ்டீல் பால் எடுத்து அவனோட தலையில அடிச்சு அவனை கீழே விழ வச்சிடறான். இதனா பாக்குற இன்னொரு டீமும் இவன் சண்டை போடுவானா அடி வாங்குவானான்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சாங்கும் அவங்க எல்லாரையும் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா இவ்வளவு பேர் சுத்தி இருக்கிறனால இவனால சரியா சண்டை போட முடியல. இவன் அடிச்சு தூக்கி வீசுறப்ப ஒரு டாகோட ஷிப்பு இவன் கால்ல பட்டுருது. இதனால ஷூவை கலட்டின இவன் அதை வச்சே அவங்க எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதே சமயம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பிரின்ஸ் கேங்கோட லீடருக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போயிருது. ஆக்சுவலா இந்த பையனோட அப்பா இந்த ஊர்ல ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருப்பாரு. சின்ன வயசுல இருந்தே இந்த பையனை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. சாங்கோட தைரியத்தை பார்த்து அவங்களாவே தன்னோட குரூப்ல சேர்த்துக்கலான்னு முடிவு பண்றாங்க.